Hi guys, welcome back to another kabaddi video. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் vs தெலுங்கு டைட்டன்ஸ் PKL சீசன் 12 ஓட மேட்ச் 1 ஓட ப்ரிவியூ தான் இது. தமிழ் தலைவாஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இந்த மேட்சுக்கு எப்படி இருக்கும், தெலுங்கு டைட்டன்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இந்த மேட்சுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் vs தெலுங்கு டைட்டன்ஸ் PKL சீசன் 12 ஓட மேட்ச் 1 ஓட ப்ரிவியூ தான் இது. தமிழ் தலைவாஸ் vs தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நம்ம ராஜீவ் காந்தி இண்டோர் ஸ்டேடியம் ஒய்சாக்ல இந்த மேட்ச் நடக்க போகுது. இது பாத்தீங்கன்னா நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸோட ஹோம் மேட்ச். அதே போல இந்த மேட்ச் எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மேட்ச் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் vs தெலுங்கு டைட்டன்ஸோட 8 ரெக்கார்டு என்னப்பா உள்ளது இது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தலைவாசும் நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸும் PKL சீசன் 1 டோட்டலா இது வரைக்கும் 16 மேட்சஸ் மோதி இருக்காங்க. அதுல 9 மேட்சஸ் நம்ம தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்சஸ் நம்ம தமிழ் தலைவாஸ் தோத்துருக்காங்க, தெலுங்கு டைட்டன்ஸ் 9 மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் டைல போய் முடிஞ்சிருக்கு. இதுதான் 8 ரெக்கார்டை சொல்லுது. 8 ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் ஒரு அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிதான் ஆகணும். தமிழ் தலைவாஸ் PKL சீசன் 12 வரைக்குமே நம்ம தெலுங்கு டைட்டன்ஸை டாமினேட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் PKL. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் போகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க தமிழ் தலைவாஸ் இந்த மேட்சை ஜெயிப்பாங்களா அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப 2 டீமோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெலுங்கு டைட்டன்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 பார்ப்போமே. அவங்களோட ரைட் கார்னர் வந்து சுபம் ஷிண்டே, லெஃப்ட் கார்னர் அமன், அதே போல லெஃப்ட் ரைடர் பரத் ஹூடா, லெஃப்ட் ரைடர் விஜய் மாலிக் அவர் தான் அவங்களோட கேப்டன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட் கவர்ல சாகர் ராவால், லெஃப்ட் கவர்ல அஜித் பவார், அவங்களோட ரைட் ரைடரா ஆஷிஷ் நர்வால் இருப்பாரு. இதுதான் தெலுங்கு டைட்டன்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இருக்கும். இதுல மோஸ்ட் அவங்க எந்த சேஞ்சஸும் பெருசா பண்ண மாட்டாங்க. மேபி ஜெய் பவானை கொண்டு வரலாம், சப்போஸ் ஆஷிஷ் நர்வாலோ இல்ல பரத் ஹூடாவோ பெர்ஃபார்ம் பண்ணலாம். மோஸ்டா எனக்கு தெரிஞ்சா இருக்கும் தெலுங்கு டைட்டன்ஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இதுதான் இருக்கும். நீங்க இந்த ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம தமிழ் தலைவாஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7க்கு வருவோமே. நம்ம தமிழ் தலைவாஸோட ரைட் கார்னரா இருக்க போறது சாகர் ராட்டி, அதுல டவுட்டே வேணா. லெஃப்ட் கார்னர்ல நிதேஷ்குமார் தான் இருப்பாரு, ரைட் ரைடரா பவான் ஷெராவத் இருப்பாரு, லெஃப்ட் ரைடரா நம்மளோட நரேந்தர் கண்டோலா இருப்பாரு, இல்லைன்னா மோயின் சஃபாயி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நரேந்தர் கண்டோலாவோட தான் தமிழ் தலைவாஸ் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல ரைட் கவர்ல ரோகன் கன்னாப், அதே போல லெஃப்ட் கவர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஷிஷ் மாலிக், அதே போல நம்மளோட ரைட் ரைடரா இருக்க போறது அர்ஜுன் தேஸ்வால். இதுதான் நம்ம தமிழ் தலைவாஸோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 இருக்கும். நம்மளும் பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொசிஷன்ல நமக்கு டவுட் இருக்குன்னா அது லெஃப்ட் ரைடிங்ல சொல்லும். நம்ம மோயின் ஷஃபாயை இறக்குவோமா இல்லைன்னா அதே போல நம்ம நரேந்தர் கண்டோலா ஆட வைப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்டா நம்மளோட ஹெட் கோச் பாத்தீங்கன்னா யங்ஸ்டரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாரு. நரேந்தர் கண்டோலா நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு, மோயின் ஷஃபாயும் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நரேந்தர் கண்டோலாக்கு தான் தமிழ் தலைவாஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க லெஃப்ட் ரைடிங் பொசிஷன்ல நரேந்தர் கண்டோலா ஆடணுமா இல்ல மோயின் ஷஃபாகி ஆடணுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீ ப்ரெடிக்ஷன்ஸ் வருவோமே. கீ ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ்ல இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு தமிழ் தலைவாஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. PKL சீசன் 12 ஃபர்ஸ்ட் மேட்சை தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சு அமர்க்கலமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நான் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு 55 கொடுக்குறேன், தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு 45% கொடுக்குறேன். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மேட்சை யாரு ஜெயிப்பா, உங்களோட ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7 2 டீமுக்கும் என்ன, தமிழ் தலைவாஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணும் அவங்க ஸ்டார்டிங் 7ல அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.